ஓ, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் கர்த்தர் பாராட்டின கிருபை நாள். இந்த நாள் 6ஆம் மாதத்தை தந்து இந்த நாளும் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் ஊழியர்கள் எல்லாரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். இதனால் பாராட்டு இந்த கிருபைக்காக நாங்கள் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா நீங்க பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல கர்த்தாவே, எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர். எங்கள் செபத்தை கேட்கிறீர். கிருபை எங்களை விட்டு விலக்காமல் இருக்கிறீர். மாறாத உடைய கிருபைக்காக அனுகூலப்படுத்துகிற தருணத்துக்காக என்று வாய்ந்தவரை சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த நாளில் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு யாவையும் உடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். இணைப்புகள் யாவையும் உடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். இவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தாவே நீங்க கூட இருந்து எங்கள் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை, புதிய கிருபையை, புதிய வெளிச்சத்தை, புதிய வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் பிரகாசமான மனக்கண்களை திறவுங்க. நாளும் அடியாளை பலப்படுத்துங்க. தோத்து வழங்கத்தக்க பலனையும் சொத்துவத்தையும் தாங்க. உடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தாவே கிரியை செய்யுங்க. வெள்ள கரத்துல ஒப்பு கொடுக்க இயேசுவின் நாமத்தினால் இதனால சங்க வானொலிக்காக செபிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிரியர் அந்த கிருபைக்காக நன்றி. ஊழிய ஸ்தாபகருமான லெஸ்லிபர்களுக்காக, ரீட்டாசுக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்பு செபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறேன். மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் பகுதியில இணைந்து அப்பா ஊழியரும் ஸ்தாபகருமான மகேந்திர ஐயாக்கா நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, உறவுகளை ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய திருக்கரம் தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நல்ல கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தின் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையானது சங்கீதம் 65 சங்கீதம் 9 இப்படி சொல்கிறது: தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஹல்லேலூயா, ஆமென். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். இன்னைக்கு நீர் பாய்ச்சுறது வார்த்தையால, அவருடைய பரிசுத்த ஆவியினால, வல்லமையினால எங்களை இன்றைக்கு நிரப்ப போறார். ஆமென். நீர் பாய்ச்சுகிறீர். நிச்சயமாக அவர் இந்த வெளிச்சத்தின் நேரத்துல நீர் பாய்ச்சுகிறார். நீர் பாய்ச்சுற அந்த நீரை பருகிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீங்களும் ஆயத்தமா? நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். நாளும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் உங்கள் மாலை நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். நாளில் நாங்கள் 7 மணிலிருந்து 7:30 வரைக்கும் துதிப்பாடல் ஜெபங்களுக்குள்ளாக கடந்து சென்று 7:30 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாள் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வருகிறார்கள் மகேந்திரன் ஐயா அவர்கள். இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வர ஏமி புஷ்பராஜா அவர்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வருகிறார்கள் சுபாலங்க அவர்கள். நான்காவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள். நாங்கள் முடிவாக நன்றி ஜெபத்தை எடுத்து மறு ஒளிபரப்போடு நாங்கள் இணைவோம். கர்த்தர் பாடுற எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதித்து ஜெபிப்போமா. நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உளவா எங்களை நேசிக்கிறீர், உளவா எங்களை நடத்துகிறீர் அப்பா. நீர் எங்களை விசாரிக்கிற தகப்பன், நீர் பாய்ச்சுற தகப்பன் இருக்கிறீர் அப்பா. தகப்பனே, அந்த நீரை நதியாய் மாற்றுகிறீரே, நதியாய் மாற்றி அதை செழிப்பாக்கி தகப்பனே அதை திருத்தி அது தானியத்தை விளைவிக்கிற நிலமாக
அப்பா, நீர் எதிர்பார்க்கிற கனியை கொடுக்கிற நிலமாக எங்களை மாற்றுகிறீரே அப்பா. உங்களுடைய நதி பாயிறதே, அந்த கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையோ உன்னை விட்டு விலகாமல், என் சமாத்திர உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கிற சொன்ன கர்த்தரே, உம்மை நன்றியோடு சோஸ்திரிக்க, நன்றியோடு நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறவரா இருக்கிறீரேப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். கோடி கோடி சோஸ்திரம். மகிமையின் தேவரே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. மாறாதவரே உமக்கு நன்றி. மகிமையின் தேவனே உமக்கு சோஸ்திரம். மங்காத ஒளியை மாறாம கூட மதுரமாய் மாற்றின தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அப்பா, சோஸ்திரம், சோஸ்திரம், சோஸ்திரம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உன் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உன் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் பின்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுகந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். எப்போதும், எப்போதும், எப்போதுமே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். அப்பா, உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்க, நன்றியோடு துதிக்க. நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர். யோசனையில் பெரியவர், செயல்ல மகத்துவம், ஆலோசனையில் ஆச்சரியமான அப்பா. உம்முடைய ஜீவன் நதி அப்பா பாயுது. நதி பாயும் ஆரோக்கியம் மச்சங்கள் தோன்ற செய்த கத்தரு இந்த வானொலியாலையாய் நதியாய் பாய்ந்த அநேக ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் நீங்க கிருபை செய்றீங்க அப்பா. உமக்கு நன்றி நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே,
குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே, படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவன் மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல் முழு உள்ளத்தோடே, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அமேன். எல்லா துதிகான மகிமக்கருவருக்கே தருது. நீயான வேலையை பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதனால் நாங்க சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். சங்கீத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் நாங்கள் 5 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 65 1 தொடக்கம் 5 வசனங்களை வாசிப்போம். தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான ஜாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். இந்த வார்த்தையை எனக்கு தியானத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தையானது, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். இந்த 5ஆம் வசனத்தின் பின்பகுதி, நீர் பயங்கரமான காரியங்கள், அதான் மோசே சொல்ற, நான் உன்னோடு செய்ய போற காரியம் பயங்கரமாயிருக்கும். இப்படிப்பட்ட பயங்கரமாயிருக்கும். ஒரு கடலுக்குள்ளே வழியை காண்பி, யாரும் நம்பல. இந்த தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு இப்படிப்பட்ட தான் தெரிந்து கொண்ட ஒரு பாதையை காண்பிப்பார் என்று சொல் எல்லாரும் பதட்டப்பட்டார்கள், பயப்பட்டார்கள். பின்னால பார்வோன் சேனை, முன்னால செங்கடல். அப்ப கர்த்தர் மோசையை கொண்டுச்சு, கோலை நீட்டு, நான் நான் பாதையை உண்டாக்கு, அந்த கடலுக்குள்ளே ஒரு வழியை உண்டாக்கி பாதையை கொடுத்து வெட்டாந்தரையா நடக்க பண்ணி நடத்தின தேவன் அல்லவா. அதே கடலுக்குள்ள அதே துரத்தி வந்து எதிரிய அந்த பார்வன் மூழ்கி அடிச்சு வெற்றியை கொடுத்த தேவன் அல்லவா. பாருங்க எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்யறது, இப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அப்ப நீதி உள்ள உத்தர் எப்படி நீதி எதிரியை தோற்கடித்து சேர்த்து தந்து நீதியை தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய உண்மை நீதியை வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சமாக ஆசீர்வாதம், அடிமைத்தனத்துக்கான வாழ்க்கை அல்ல, ஒரு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை அல்ல, வறுமையின் வாழ்க்கை அல்ல, வேதனையின் வாழ்க்கை அல்ல, கண்ணீரின் வாழ்க்கை அல்ல, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் தெரிந்த பாதையை காண்பிக்கும்படியாக அங்க என்ன செய்யறா பயங்கரமான காரியங்கள்
செய்த நீதி உள்ளது உத்தரவு எழுதுகிறார். இப்படிப்பட்ட உத்தரவு பத்தியங்கள் அன்று கண்டு தீர இனிமேல் காணாதபடிக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட உத்தரவுகளை எங்களை நடத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை எடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தையும் துதியை நாங்களோட ஒரு மனப்படுகிறேன். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்துல அப்பா உங்களோட வெளிச்சத்தை உங்களோட ஒளியை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று மீன்று மாறாதவரே, இன்று ஆண்டவரே உங்களோட வல்லமை பொழிந்தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வல்லமையில் குறைவில்லாத வண்ணமாக நிறைவாக நிரப்பி வழியிற வண்ணமாக ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலம் நிரப்பி யாவரையும் இரத்த கோட்டைகளை மறுத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறான். முழங்கால் யாவும் முடங்க வையும் ஆண்டவரே. புதிய காரியங்களை செய்ய வையும். அற்புதங்களை நடத்தும் அப்பா. அப்பா இன்றும் உங்கள் மத்தியால் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிற தகப்பனே நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா கண்மணி போல காத்தவரை இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறீங்க. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் என்று சொன்ன வாக்கு தத்துவப்படி அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க அற்புதமும் பெரிதான கிரிகைகளை செய்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அதற்கு மேலான அற்புதங்கள் செய்வதற்கு அப்பா யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். அபிஷேகத்தினால நிரப்புங்க ஐயா. அப்பா மலை போல துன்பம் எங்களை சூழ்ந்து போனாலும் ஆண்டவரே பனி போல உருவாக்கிட செய்யற எங்கள் தகப்பனே மக்கு நன்றி. ஒவ்வொருத்தவங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. எங்களுக்குள்ள இருக்க குறை குற்றங்களை மன்னித்து அப்பா உங்களுடைய இரத்தத்தினால எங்களை கல்வி இந்த நேரம் ஒரு புதிதான ஆசீர்வாதத்தோட யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் கூட கருத்துல கொடுக்கிற உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். பிளவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உங்களுடைய பலத்தினால எங்களை பிளப்படுத்தும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி யாவரையும் கூட கருத்தலை கொடுத்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது புதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நீசனின் பாவம் நீக்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன் காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை மூடும் திரை கலந்திடவே தைரியமா சகாயம் பெற தேடி வந்தேன் கிருபை
வைத்தாருமே. தேடி வந்தோம் கிருபை தாருமே. தம் கிருபை பெய்தல்லோ எம் ஜீவனிலும் அதையே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமேனப்பா, உங்களோட கிருபை இல்லாமைக்கு எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. பலனுள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் அப்பா, நீங்கத்தான் தைரியப்படுத்தி ஒவ்வொருவரையும் உங்களோட பலத்தின் மூலமாக ஆசீர்வதித்து யாவரையும் உங்களோட சித்தன்படி ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தன்படி நடத்த செய்வதற்கு ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல். ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்து உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் ஒன்றாக மகிமைப்படுத்தி வந்து சமாளத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஆமேன், ஆமேன். God bless you, Sister Subha. ஆமேன். God bless you. நாங்கள் இணைந்திருப்பது சங்க வானொலி நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒலிபரப்பு. சரியா டொரண்டோ நேரம் 7:23. நாங்கள் தொடர்ந்து அடுத்ததாக மூத்த ஊழி அவர் வானொலியை ஆசீர்வதித்து நேரலுக்கான ஜெபத்தை ஏறெடுத்து துதிப்பார்கள். அழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஐயா. நீங்கள் வானொலி ஆசீர்வதித்து நேரலுக்கான ஜெபத்தை ஏறெடுத்து துதிப்பாடல் எடுத்து வாருங்கள். நம்மளோட ஒரு மனப்படு. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியிலே நடத்துகின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில் கர்த்தாவே, என்னை ஜெபிக்க அழைத்தவரே உங்க கோடான கோடு சோஸ்திரம் சுவாமி. ஐயா, இன்றைய நாளில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது பிரசன்னம் எங்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கமா வானொலி மூலம் அநேக ஆத்மா அறுவடை செய்ய கிருபை செய்திருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்காண்டி புதிய புதிய ஊழியர்கள், புதிய புதிய ஆத்மாக்கள் தாழ்ந்து கொடுக்கிற கிருபை செய்தீரே, அந்த கிருபைக்கா நன்றி. இந்த சங்கமா வானொலி தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறது. உலகம் எங்கும் எங்கே விசுவாசிகள் உலகத்திலே எந்த மூல முடுக்கில் இருக்கிறாரோ சுவாமி, அந்த இடத்திலே கேட்கும் வரை நீ இந்த சங்கமா வானொலியை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துகிறவர் நீர் ஆண்டவர். ஐயா, அந்த சங்கம வானொலியிலே வார்த்தையின் வெளிச்சம் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சிகள் கேள்வதில் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து அநேக தேவ பிள்ளைகள் கேட்டு கலந்து கொள்ள நீ கிருபை செய்து சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவரையா. நாங்கள் ஆராதித்து துதித்து போற்று போடு சுவாமி. நீ உமது பிரசன்னத்தை எங்கள் மேல் ஊற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த நேரத்தை சுவாமி ஒரு பிரசன்னத்தை இல்ல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழிப்பில் கேட்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னத்தை ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, நீர் ஆராதனைக்குரியவர் சுவாமி. நாங்கள் ஆராதிக்க துதிக்க நீர் ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் ஊற்றுகிற தேவனே, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி. இந்த சங்கம வானொலியை தொடர்ந்து ஆசீர்வதியும் சுவாமி. அல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியில் அனல் கொண்டு ஜெபித்திட பிரசன்னத்தை எங்கள் மேலே, ஆவியில் அனல் கொண்டு ஜெபித்திட பிரசன்னத்தை எங்கள் மேலே
ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியில் ஆண்டல் கொண்டு ஜெபித்திட உம் பிரசன்னத்தை எங்கள் மேலே பரலோக ராஜ்யத்தை அசத்திட அபிஷேக வல்லமையால் நிரப்பிடுமே. பரலோக ராஜ்யத்தை அசத்திட அபிஷேக வல்லமையால் நிரப்பிடுமே. தேவையற்ற சிந்தனைகளை வெளியேற கிருப செய்யும் தேவா. ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பதில் வருவது அந்த பரலோகமே, பரலோகமே காத்திருக்கின்றோம் தேவா. பதில் வருவது அந்த பரலோகமே, காத்திருக்கிறோம் தேவா. எங்களை வெட்கப்பட்டு விடாதையும் நாதா, எங்களை வெட்கப்பட்டு விடாதையும் நாதா. ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியில் ஆண்டல் கொண்டு ஜெபித்திட உம் பிரசன்னத்தை எங்கள் மேலே காட்டாத்தி மரத்தின் மேல் ஏறின சகைவை ஆசீர்வதித்தவரே. காட்டாத்தின் மரத்தின் மேல் ஏறின சகைவியை ஆசீர்வதித்தவரே. அத்தி மரத்தின் கீழ் இருந்த நாத்தான் வேலை கண்டவரே. அத்தி மரத்தின் கீழ் இருந்த நாத்தான் வேலை கண்டவரே. எங்களையும் கண்ணோக்கி பாரும் இந்த வேலையிலே, எங்களையும் கண்ணோக்கி பாரும் இந்த வேலையிலே. ஒன்றான மெத்தவன் நீரே என கண்டுகொள்ள எங்கள் நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தருந்தேவா. ஒன்றான மெத்தவன் நீரே என கண்டுகொள்ள எங்கள் நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தருந்தேவா. ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியில் ஆண்டல் கொண்டு ஜெபித்திட உம் பிரசன்னத்தை எங்கள் மேலே, ஆவியில் ஆண்டல் கொண்டு ஜெபித்திட உம் பிரசன்னத்தை எங்கள் மேலே. ஆமாண்டவரே, உமது பிரசன்னம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உமது பிரசன்னம் இல்லாமல் எங்கால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே. ஆவியானவரே, இந்த நிகழ்ச்சியையும் இந்த நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து தந்தருடமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. அருமையா துதித்தீர்கள். அது மாத்திரமல்ல, வானொலி ஆசீர்வாதத்திற்கான ஜெபத்தை முன்னெடுத்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நாமத்தை ஒன்று அமாயப்படுத்துவது சமாயத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா. ஆமென். நாங்கள் இதுவரை நேரமும் துதிப்பாட ஜெபங்களுக்கு கூட கடந்து சென்றோம். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கடந்து